இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொன்னாதான். ஏன்னா பல விஷயங்கள் எல்லாருமே படித்தது தெரிஞ்சுக்கிட்டதாக இருக்கும். இப்போ நான் சொன்னாதான் அது உண்மையிலேயே. இப்போ நான் ஏன் வந்து 100% நம்புகிறேன், நான் ஏன் இப்போ இன்னொன்று, சில விஷயங்கள் பிரகடனப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம உணர்ந்ததை வந்து எல்லாருக்கும் உணர வச்சுறதுக்கு நமக்கு வேலை இல்லை. அது வந்து கவிதைக்கு கூட கானா சொல்லுவாரு, நேற்றைய என் கவிதைக்கு இன்றைய வாசகன் நான் போதும் என்றுதான் தோன்றுகிறது. அற்புதம். இப்போ அதுக்கு பழகிட்டோம்னா இந்த ஆன்மீகம் கூட அப்படித்தான். இப்போ அந்த ஆன்மீகத்தை நாம எப்படி உணர்றோம்னா, இப்போ நான் ஒரு ஹோட்டல், பிரபலமான ஹோட்டல் சாப்பிட்றதுக்காக காரில் போயிட்டு இருக்கேன். அப்போ நல்ல சுட்டரிக்கும் வெயில். இந்த காரை வந்து நான் வெயிலில் நிறுத்திட்டு உள்ள போனேன்னா சாப்பிட்டு வர்றப்போ திரும்ப வந்து உட்கார முடியாது, நெருப்பா இருக்கும். ஆனா அந்த ஹோட்டல் வடபழனியில இருக்கு. ஆனா இப்போ அந்த ஹோட்டல் சென்னை முழுக்கவே அப்படிதான் இருக்கு. ஆமா, அதுல நடுவுல ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்கும். மற்ற இடங்கள் எல்லாம் ஒரு சுட்டரிக்கும் வெயில்ல உள்ள நுழையிறப்ப என் உள் மனசு, இந்த கார் வந்து நம்மளை வந்து இப்படி சுட்டரிக்க போகுதே அப்படின்னு மனசு அப்படியே நினைக்க ஆரம்பிக்கும். என்னோட எண்ண அலைகள் இருக்குல்ல, அது வந்து இந்த பிரபஞ்சத்துல பரவ 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 நான் உள்ள நுழையிறேன். சத்தியமா அதெல்லாம் நடந்தது. அப்போ அந்த ஒரே ஒரு மரத்தின் அடியில் நிற்கிற அந்த கார் அப்படியே வெளியில கிளம்பும். இதெல்லாம் நடந்திருக்கு. நான் கொண்டு போய் காரை அழகா நிறுத்துவேன். இப்போ நான் வந்து கெட்டதை நினைக்காம மற்றவர்களுக்கு ஏதோ பிரச்சனை பண்ணணும், இல்லை ஒரு குற்றம் செய்யணும், கெடுதல் செய்யணும் அப்படின்னு நினைச்சா இந்த எண்ண அலைகள் செயல்படாது. நான் வந்து என்னோட நம்பிக்கையோட ஒரு உறுதியோட இப்படி நினைக்கிறப்போ அது செயல்படும்.